எங்கே போகிறதுன்னு தெரியாது, எங்கே போகிறதுன்னு முடிவு இல்லை. ஸோ நம்ம பயணம் எது வரைக்கும் தொடருதோ அது வரைக்கும் போயிட்டு ஒரு பதிவு போட்டுட்டு அப்படியே அழகாக ரிட்டன் திரும்புவோம். சரிங்களா? போகிற எல்லை போட்டு போகலாமா? வாங்களேன். இது தாங்க தளி ஊர் வந்தாச்சுங்க. தளி தெகினிகோட்டை தாலுக்கா பஸ் ஸ்டாண்ட் தளி. அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பன் 946. இன்றைக்கி வந்து என்ன, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வந்து தைப்பூசம் வேறு. ஸோ எல்லாம் இன்றைக்கி வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகலான்னு போயிருப்பீங்க, கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஓகே, என்ஜாய் மக்களே, என்ஜாய். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வீட்டிலேருந்து, இன்றைக்கி சண்டே அன்றைக்கி எனக்கு லீவு தான். இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். ஸோ மணி 10 மணி ஆகிட்டுருக்கு. இன்னும் டிஃபனாக சாப்பிடல. கிளம்பியிருக்கேன். எங்கே போகிறதுன்னு தெரியாது, எங்கே போகிறதுன்னு முடிவு இல்லை. ஸோ நம்ம பயணம் எது வரைக்கும் தொடருதோ அது வரைக்கும் போயிட்டு ஒரு பதிவு போட்டுட்டு அப்படியே அழகாக ரிட்டன் திரும்புவோம். சரிங்களா? போகிற வழியில் என்னன்றதை காட்டுறேன். கண்டிப்பாக இப்போ போய் முதல்ல நம்ம பெட்ரோலை போடணும். சரிங்களா? பெட்ரோல் இது இல்லைங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேங்க. ஆமாம், தப்பாக நினச்சிடாதீங்க. ஓகே, வாங்க பயணிக்கலாம். ஓகே, நம்ம பயணிக்கக்கூடிய குடிகார பையன் தான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அவனுக்கு காலையில் ஃபுல் வாங்கி கொடுத்தாச்சு, ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு. வாங்க அப்படியே கிளம்புவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்களேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்படியே மூவ் பண்ணலாம். பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்மளும் கிளம்புவோம். ஓகே, வாங்க. நம்ம கூட அப்படியே ஒரு டிஜிட்டலாக ஒரு லெவலில் அதுமாதிரி ஒரு பயணத்தை தொடருவோம். வாங்க. நம்ம மைசூர் ரோட்டில் இருக்கிற ஹோட்டலு இங்கே தாங்க வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டோம். வாங்க போய் சாப்பிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க ஒரு லைக் கொடுத்துருங்க. மசாலா தோசை தான் வாங்கியிருக்கேன். ஸோ பூரி கேட்டால் பூரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மசாலா தோசை வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம சாப்பிட்டு நம்ம பயணத்தை தொடரும். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மசாலா தோசைக்கு ஒரு 3 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. நம்ம தேசிய கொடி கலரில் சட்னி, க்ரீனு, ஆரஞ்சு, ஒயிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மசாலா தோசைக்கு வந்து உள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மசாலா வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்காங்க, ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமா? சட்னி, ஒயிட் சட்னி. வாங்க சாப்பிடுவோம். வேறு லெவல். பெரும்பாலும் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் ஜென்யூனாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிட்டு நம்ம பயணத்தை தொடருவோம். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மைசூர் ரோட்டில் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு கிட்டேங்க. ஆமாம், அங்கே தான் நம்ம அந்த வழியாக தான் போனோம். சரி, அதனால தான் அதை தாண்டி தான். ஸோ அப்படியே டிஃபன் சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி தான் நேராக வந்தேன். ஓகே, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு நம்ம வாங்க. மசாலா தோசை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததை வந்து ஒரு காஃபி சொல்லியிருக்கேன். காஃபி வாங்கிட்டு காஃபி சாப்பிட்டு கிளம்புவோம். பார்ப்போம். நம்ம வாங்கின காஃபி ஸ்ட்ராங் காஃபி. ஸோ கண்டிப்பாக அந்த காஃபி உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் கொடுங்க. காஃபி ஆற்றிட்டு வேறு லெவலில் இந்த காஃபி ஒரு ஸ்ட்ராங் காஃபி தான் வாங்கினேன். வேறு லெவல் காஃபி, வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நைஸ் ரோடு வந்து டச் பண்ணிக்கோங்க. நைஸ் ரோடு வழியாக தான் போகிறோம் இப்போது. ஸோ சிட்டி வழியாக போகல. சரிங்களா? சிட்டி வழியாக போகல, நைஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நைஸ் ரோட்லேயும் நம்ம 2 வீலருக்கு பே பண்ணோம். பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். வாங்க பார்ப்போம். இப்போது வந்து ஏன் சிட்டிக்குள்ளே போகலையான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். நம்ம குடிக்கார பையில் வந்து எல்லாமே குடிச்சு கலை பண்ணிவிடும் டிராஃபிக்கில் போகிற வழி. ஸோ அதனால் அந்த குடிச்சு கலை பண்ணுறது அது கொடுக்க வேண்டிய செலவு. நிம்மதியாக நிதானமாக பொறுமையாக நம்ம நைஸ் ரோட்டில் போவோம். சரிங்களா? யாருக்காகவும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விருப்பத்துக்கு நம்ம பயணிக்கலாம். வாங்க பார்ப்போம். இது நைஸ் ரோட்டில் வந்து 2 வீலர் டோலுங்க. இது 2 வீலருக்காக தான்.
சரிங்களா. கேஷும் கொடுக்கலாம், அதே மாதிரி ஃபோன்பேயும் பண்ணலாம். வாங்க படிப்போம். நம்ம டூ வீலர் ஓட்டும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த மாதிரி நைஸோட ஹைவே எல்லாம் நீங்கள் பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க, அவசரப்படாதீங்க. சரிங்களா. அவசரப்பட்டு ஒன்றும் புரியுது இல்லை. நீங்கள் பொறுமையாக போய்ட்டு வெற்றிகரமாக ஹாப்பி ஜர்னியாக பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயணிக்கக்கூடிய இடத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டணம் கட்டியாச்சு. அதுக்கு உண்டான ரசீதையும் கொடுத்துட்டாங்க. நம்ம எது வரைக்கும் போகிறீங்கன்னு பார்த்தா எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் போகிறாங்க, ஒசூர் ரோடு வரைக்கும். ஸோ இந்த சீட்டை வாங்கினா இந்த சீட்டை வந்து பத்திரமா வச்சுன்னு பயணிக்கிறோம். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நம்ம திரும்பியும் வந்து அடுத்த வெளியே வரக்கூடிய எக்ஸிட்டு டோலில் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியாக பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இந்த சீட்டு ரசீதியை உஷாராக வச்சுட்டு பயணிங்க. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம பயணம் தொடருவோம். நண்பர்களே, டூ வீலர் ஓட்டக்கூடிய நண்பர்களே, ஒரு நச்சது என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஓரமாக ஒரு லைன் ஒதுக்கி விட்ருப்பாங்க. அந்த ஒதுக்கி விட்ட லைன் தாங்க டூ வீலர் போகிறதுக்காக. சரிங்களா. நம்ம கார் போகக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம பயணிக்கக்கூடாது. அப்படி மீறி பயணித்தாலும் நம்மளுடைய நேரம் நல்ல நேரமாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது மேலே நான் அதே சொல்லலை. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் ஓரமாக வாங்க, ஓரமாக போங்க, சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. அதிகமான ஸ்பீடாக போகாதீங்க. இந்த ரோடு இல்லை, எந்த ஹைவேலையுமே வந்து ஓரமாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனில் தான் நம்ம பயணிக்கணும். தயவு செஞ்சு அந்த லைனை விட்டு அந்த பக்கம் பயணிக்காதீங்க. அதை மீறி பயணிக்கணுங்க, அவங்களோட டைம் நல்ல டைமாக இருக்கலாம். ஓகே பாய், சியோ. வாங்க பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா 10:11 மணிக்கிட்ட ஆகுதுங்க. அந்த பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி வெள்ளை புகை நிறத்தில் இருக்கிறதுலாம் வந்து பனிங்க, லேசான பனி. அந்த பனினால்தான் அந்த வந்து இந்த இடமெல்லாம் வந்து அதில் ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக வந்து ஒரு தரிசனம் தெரியும் பாருங்கள். ஆறுபடை முருகனோட தரிசனம் பாருங்கள், காட்டுறேன். வேறு லெவலாக இருக்குது. இன்றைக்கி தைப்பூசம். முருகனுக்கு ஒரு அரோகரா முருகனை போட்டு அப்படியே கிளம்பலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூசம் அன்றைக்கி. ஆமாம், கூட்டம் சரியான கூட்டங்க, கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது அங்கே கோயிலில். அதான் பார்க்குறோம், வாங்க பார்ப்போம். ஆறுபடை முருகன் அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சரியான கூட்டங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைஸ் ரோட்டில் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி போகக்கூடிய ரோடு வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு இப்போ வாங்க. டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி சண்டே அன்றைக்கி கூட டிராஃபிக் இருக்குது. 24/7 24/7 சரியான டிராஃபிக் போயிட்டு தான் இருக்கோம், வந்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ டிராஃபிக்காக பார்க்க ரோடு. ஆமாம் பாருங்கள், லாரிக்காரங்க தாங்க மைனுங்க. பார்த்தீங்களா எப்படி போகிறாங்க பார்த்துங்க. இது தாங்க வேலையா, வேறு லெவலுங்க. வாங்க அப்படியே போவோம். ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே ஏரியா இது ரோடு இது. ஆமாம், நிறைய மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும், பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி தான். வாங்க அப்படியே பயணிப்போம். கண்டிஷன் போர்டு வச்சுக்கிறாங்க. நைட் டைமில் இவங்களாம் அங்கே வந்து வளர்த்துவாங்களாம். ஸோ அதனால் கண்டிஷன் போர்டு வச்சுருக்காங்க. யாராவது நைட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க. வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி எக்ஸிட் டோல் வந்தாச்சுங்க. சரிங்களா. நம்ம வாங்கின ரசீதியை வந்து இங்கே காட்டிட்டு நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டியதாக. வாங்க பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்தாச்சுங்க. எலக்ட்ரானிக் சிட்டி வந்து ஒசூர் ரோடு போயிட்டுருக்கோம். ஸோ இதான் பார்க்குறோம். இப்போது சரியான டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக். ஹைவேல நல்லா பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. வாங்க அப்படியே பயணிப்போம். வாங்க போவோம். எது வரைக்கும் போவோமோ அது வரைக்கும் போயிட்டு பார்ப்போம். வாங்களேன். இப்போ வந்து எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பள்ளிங்க. அத்திப்பள்ளி ஊர் இது. ஸோ அத்திப்பள்ளி ஊர்லேருந்து நம்ம ரைட் எடுத்தாச்சு. வாங்களே எங்கே போகுதுன்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்ததுனால பார்த்தீங்கன்னா வெயில் பட்டை கலப்புதுங்க, சரியான பட்டை கலப்புது வெயில். ஸோ இந்த அத்திப்பள்ளி ரோட்டில் கூட பாருங்களேன், எந்த ரோடு போனாலும் வண்டி டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக்காக இருக்குது. காருங்க எல்லாம் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரிலங்க. பாப்பா எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. பார்த்தா ஒரு காலையும் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க, அவ்வளோதான் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு காரு. என்னத்த பண்ணுறது, என்னத்த சொல்கிறது. இப்போ நம்ம இந்த ரோடை வந்து நல்லா கண்டினியூ பண்ணோம்னாக்கா டிவிஎஸ் கம்பெனி இருக்குங்களா, அந்த கம்பெனி வழியாக தான் போகும். நம்ம முன்னாடி வேறு எங்கே போகிறோன்றதை நம்ம பார்ப்போவாங்கள்ல. அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இடத்த காட்டுறோம். பார்த்தீங்களா அந்த முன்னாடி லாரி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துங்க பார்டர், தமிழ்நாடு பார்டரு. இது வந்து கர்நாடகா. இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்குது கர்நாடகா. ஸோ இப்போ நம்ம பார்டரை கிராஸ் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி போர்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து டிவிஎஸ் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட இடம் இது. ஆமாம், நம்ம அங்கே தான் கிராஸ் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா போர்டை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. தமிழ்நாடு எல்லை மாநிலம் ஆரம்பம் பார்த்தீங்களா. ஓகே, வெல்கம் டு தமிழ்நாடு. தேங்க்யூ. வந்தாச்சுங்க, தமிழ்நாடு உள்ள வந்தாச்சு. இதெல்லாம் வந்து டிவிஎஸ் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட இடங்க இதெல்லாம், சரிங்களா. எல்லாம் அந்த லாரிங்கெலாம் நிற்கிது பார்த்தீங்களா, எல்லாம் டிவிஎஸ் லோடு ஏற்றுறதுக்காக நிற்கிற வண்டிங்க அதெல்லாம். ஆமாம், பார்த்தீங்களா. கிளமங்கலம், ராயக்கோட்டை, தருமபுரி, 93 கிலோமீட்டர் தருமபுரி போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிவிஎஸ் தாங்க, டிவிஎஸ் பார்டர்லேயே அமைச்சிருக்குது பார்த்தீங்களா. ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே பயணிப்போம். நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தளி. இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குங்க, 24 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். வாங்க அப்படியே. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதால ஒரு எல்லையை சாப்பிடுவோம். நாங்கள் ஒரு எல்லையை சாப்பிட்லாம். எல்லை போட்டு போகலாமா? வாங்களே. 50 ரூபாங்க ஒரு எல்லை. அருமையாக ஒரு எல்லை குடிச்சு போகலாம். நமக்கு வெட்டிட்டு எண்ணூறு. எல்லாம் சாப்பிட்டு வேறு லெவலாக இருப்பீங்க, வேறு லெவலாக இருப்பீங்க. நீங்கள் சண்டே தைப்பூசம் வேறு இன்றைக்கி. ஆமாம், ஒரு லெவலே வேறு மாதிரி லெவலாக இருக்கும். என்ஜாய் தான் மக்கள், என்ஜாய் சண்டே. நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு ஊருக்கு போய்ட்டு எல்லாரும் போயிட்டு தளி ஒசூர் அடுத்து தளிங்க, களி இல்லை தளி. சரிங்களா, வாங்க அதை தான் போயிட்டுருக்கோம். எப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து மதகொண்ட பள்ளிங்க, அது மதகொண்ட பள்ளின்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே வந்து ஏதோ ஊர் திருவிழா போடுறதுங்க. ஆமாம், ஊர் திருவிழா. ஸோ அதெல்லாம் மாடெல்லாம் வச்சு எல்லாம் ஊர்வலம் கொண்டு போகிறாங்க. ஆமாம், பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு தேர் திருவிழா இருக்குது. அங்கேயே சொன்னாங்க தேர் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வெயில் பட்டை கலப்புதுங்க. வாங்க பார்ப்போம். அதான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழான்னு நினைக்கிறேங்க. ஆமாம், கரெக்டு, அதுதான் தைப்பூச திருவிழா. பார்த்தீங்களா, சரியா. எல்லாம் பேனரில் வச்சு எல்லாம் மக்களில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க பார்த்தியா. இங்கே தாங்க கூட்டமாக இருக்குது. இவ்வளோ நேரம் கூட்டமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூட்டத்தை. இது தாங்க பேனர் பார்த்தீங்களா, இது தாங்க போட்டிருக்காங்க. யார் வேணாலும் சாப்பிட்லாமா? சரி, அதெல்லாம் போய் வாங்கி சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்கள நம்மளாம் வாங்கி சாப்பிடுவோமா? வாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். அதான் பாருங்க, சாதம் வாங்கி வாங்க சார். கேசரி பார்த்து பழம் கொடுத்துருக்காங்க, தொழிற்சாதம் கொடுத்துருக்காங்க. வாங்க. ஓகே, நம்மளுக்கு பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மதகொண்ட பள்ளி, சரியா, மதகொண்ட பள்ளி அந்த ஊரோட திருவிழா சாப்பாடு நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நாங்கள் எங்கே போகிற வழியில் திருவிழா நடக்குது. ஸோ அந்த தேர் திருவிழாவோட ஊரில் பிரசாதமாக சாப்பாடு கிடச்சிது, வாங்கி சாப்பிட்டாச்சு. ஒரு சந்தோஷம். ஓகே, வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜில் வெஜ்ஜு தான். வெஜ்ஜு சாப்பாடு தான். இன்றைக்கி தைப்பூசன்றதுனால வந்து பூஜை பண்ணி எல்லாமே வந்து தமிழ்நாடு தான் இது. ஸோ கர்நாடகாவில் தமிழ்நாடு. கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் வேறு லெவலாக இருக்குங்க சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க இன்னும் முன்னாடி எப்படி பார்ப்போம். இன்னும் தள்ளி போகலங்க, தள்ளி போய் சேர்ந்ததுக்கப்புறம் பதிவு பார்க்கலாம். இது தாங்க தளி ஊர் வந்தாச்சுங்க. தளி தெகினிகோட்டை தாலுக்காமா இது. தளி வந்தாச்சுங்க, சரிங்களா. தளி ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இந்த இடம் தான் பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். பார்த்தீங்கன்னா தளி இன்னும் ஊருக்குள்ளே போயிட்டு தான் இருக்கும். வாங்க அப்படியே கடைசி வரைக்கும் அங்கே போகும். தளியில் வந்து இது வந்து பஜார் ரோடு மாதிரி, பஜார் ரோடு மாதிரி இருக்குதுங்க தளியில். ஸோ பாருங்கள், இங்கேயே வந்து டிராஃபிக்குங்க, இங்கேயே டிராஃபிக்கு தான். பார்த்தீங்களா. இது வந்து தளி பஸ் ஸ்டாண்டுங்க. இது பஸ் ஸ்டாண்டு தளி. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்களா பஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தமிழ்நாடு பஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதையும் பார்த்துருமா கிட்ட போய். டெங்கினிக்கோட்டை, ஆனக்கல், ஒசூர் இந்த பஸ்ஸு. டெங்கினிக்கோட்டிலேருந்து ஆனக்கல் போயிட்டு ஆனக்கல்லேருந்து ஒசூர் வரக்கூடிய பஸ் இது. ஓகே நண்பர்களே.
வாங்க அப்படியே திரும்பி போவோம். ஒரு தள்ளி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் ஸ்டாண்டு. பஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒசூருக்கு டவுன் பஸ் நிறைய இருக்குது. ஆமாம், இதுதாங்க மார்க்கெட் மாதிரிங்க இது. தளி மார்க்கெட் இது. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தளி மார்க்கெட் ரோடு எல்லாம் காய்ங்க எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தளி மார்க்கெட். நான் இங்கே தாங்க வந்து ஒரு பதிவு போகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சுருந்தேன். ஸோ வந்தாச்சுங்க. அதே அந்த கடை பஜார் வீதி வரைக்கும் போய்ட்டு வருவோமா, எப்படிங்க பார்ப்போம் ஊர். பரவாயில்ல, கொஞ்சம் ஊர் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. தளி நல்ல பெரிய ஊர் தாங்க தளி. கோயில் தேரெல்லாம் கூட இருக்குங்க. கோயில் தேர் இங்கே வந்து ஏதோ மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே நண்பர்களே, தள்ளி வந்தோம். தள்ளி வந்து பார்த்தாச்சு, எப்படி இருக்குன்னு ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதிவு கொடுத்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா நம்ம பதிவு போகிறதுக்காக தள்ளி வந்தேன்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக கேட்பீங்க. அவங்கவுங்க நாடு விட்டு போயிட்டு வராங்க. நம்ம இங்கே இருக்க இந்தியாவிலேயே ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஊரை பார்க்கலாம்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லி இந்த தள்ளி. அடுத்ததை வந்து அன்செட்டி போகிறேன். அது ஒரு ப்ரோக்ராம் போட போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். இந்த தள்ளிக்கு வந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் நிதானமாக வந்ததுனால எப்போ மணி 4 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வீட்டில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி 10 மணி இல்லை, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 10 மணி கிளம்பும்போது. ஸோ அதுதான் அந்த பதிவை தாட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்தை வரை உங்களோட உங்கள் நண்பன் நண்பர் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போது போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னாக்கா வரும்போது ஒசூர் அத்திப்பள்ளி ஒசூர் வழியாக வந்தாங்க. இப்போ நம்ம போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா ஆனக்கல் போய்ட்டு ஆனக்கல் வழியாக சந்தாபுரம் பெங்களூர் போவாங்க. இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து இது வரைக்கும் 65 கிலோமீட்டர் வருங்க பெங்களூர் டு தளிக்கு. ஆமாம், அதை தான் முடிஞ்சுதுங்க. வாங்க பார்ப்போம்.